வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இன்று என் வாழ்வின் கடைசி நாளாக இருக்குமானால் அதை நான் படுக்கையில் செலவழிக்க மாட்டேன். காரல் பெக்கர். ஆண்டவருக்காக கோதுமை மணியாய் மரித்த ஒரு மிஷனரியின் வார்த்தை இது. அன்பானவர்களே, மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்திலே பிறந்தவர்தான் காரல் பெக்கர். குடும்ப சூழ்நிலையின் காரணமாக தன்னுடைய மேற்படிப்பை அவரால் தொடர முடியவில்லை. கஷ்டப்பட்டார். விதவையான தாய், திருமணமாகாத சகோதரி, இவர்களையெல்லாம் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் ஒரு பட்டறையில் வேலை செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவருடைய பிள்ளை ஜெபித்தார். ஆண்டவரே, எனக்கு நல்ல படிப்பை, கல்வியை நீர் கொடுத்தால் என் வாழ்க்கை முழுவதையும் உமக்கு அர்ப்பணித்து ஊழியம் செய்வேன். ஆண்டவர் எப்பொழுதுமே நல்ல தீர்மானங்களை ஆதரிப்பவர். 1916 ஆண்டு தன்னுடைய 22ஆம் வயதில் பிலதெல்பியாவிலே தன்னுடைய மருத்துவ படிப்பை தொடர ஆரம்பித்தார். ஆண்டவருடைய வழிநடத்துதல் ஆச்சரியமாக அவரை தாங்கியது. படித்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அமெரிக்காவில் மருத்துவராக தன் பணியை ஆரம்பித்தார். பெயரும் புகழும் அவரை தேடி வந்தது. ஆனாலும் தன்னுடைய அழைப்பை அவர் மறக்கவில்லை. குடும்ப சூழ்நிலை காரணமாக உடனடியாக தன் மருத்துவ பணியை விட்டுவிட்டு ஊழியத்திற்கு செல்ல இயலவில்லை. எதிர்பாராத விதமாக ஆப்பிரிக்காவிலிருந்து மிஷனரி பணியை செய்வதற்கு அழைப்பு அவரை தேடி வந்தது. ஆனாலும் உடனே அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தான் முன்பு செய்த பொருத்தனையை நினைத்து பார்த்தார். ஆண்டவரிடத்திலே தன்னுடைய எல்லா காரியங்களையும் ஒப்படைத்துவிட்டு 1928ஆம் ஆண்டு தன்னுடைய மருத்துவ பணியை விட்டுவிட்டு ஆப்பிரிக்காவை நோக்கி மிஷனரி பயணத்தை மேற்கொண்டார். ஊழியம் செய்தார். 1934ஆம் ஆண்டு ஓசா என்ற இடத்திலே அழகிய மருத்துவமனையை நிறுவினார். ஒவ்வொரு நாளும் 200க்கும் அதிகமான மக்கள் அவரை தேடி வந்தார்கள். மந்திரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த மக்களை சுவிசேஷத்தினால் அவர் மாற்றினார், விடுதலை செய்தார். வேதாகம சம்பவங்களை ஆப்பிரிக்க மக்கள் புரிந்து கொள்கின்ற விதமாக படங்களோடு சத்தியத்தை விளக்கி காண்பித்தார். தன்னை நோக்கி வந்த மக்களினுடைய வியாதிகளை மட்டுமல்ல, உள்ளத்திலும் சுகத்தை கொடுத்தார். இட்டூர் என்ற கிராம பகுதியில், காட்டுப்பகுதியில் 1100 ஏக்கர் நிலத்தில் தொழு நோயாளிகளுக்கான கிராமம் ஒன்றை ஏற்படுத்தி அதில் 4000 தொழு நோயாளிகளை தங்க வைத்து சிகிச்சை கொடுத்தார். மன நோயாளிகளும் பிசாசு பிடித்தவர்களும் இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே புது வாழ்வு பெற்றார்கள். 60 வருடங்கள் ஒரு மிஷனரியாக இந்த மருத்துவரான காரல் பெக்கர் ஊழியம் செய்தார். ஒரு மிஷனரி எப்படி ஊழியம் செய்ய வேண்டுமோ அதற்கு ஒரு நல்ல உதாரணமாக இவர் இன்றைக்கும் காணப்படுகின்றார். தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை போலவே வாழ்ந்து காட்டினார். அன்பர்களே, இப்படிப்பட்ட இடங்கள் இன்றைக்கும் நிறைய உண்டு. ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை இன்றைக்கும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை மறுபடியும் சொல்லுகிறேன். இன்று என் வாழ்வின் கடைசி நாளாக இருக்குமானால் அதனை படுக்கையில் நான் செலவழிக்க மாட்டேன். அன்பானவர்களே, ஆண்டவருடைய தரிசனத்தை நாம் பெற்று அவருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கும் ஆண்டவருக்காக மக்களை தேடி போய் சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற மக்கள் தேவைதான். கல்வியை தந்தால் நான் உம்முடைய பணியை செய்வேன்.
இதுதான் கார்ல் பெக்கருடைய பொருத்தனையாக இருந்தது. நிறைவேற்றினார். தன்னுடைய ஓட்டத்தை வெற்றியாய் முடித்தார். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.